ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே நைட் ரொட்டீன் தான் பார்த்துட்ருக்குறீங்க. மூஞ்சி கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 9 மேலே ஆயிடுச்சு. சரி வந்து டிஃபன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சலசலப்புங்க. 2 பேரும் சண்டை. சரி கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு வேலை கொடுத்தாச்சு. நைட்டுக்கு சிம்பிளாக தான் ரெடி பண்ண போகிறேன். புதினா வேறு வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சு. சரி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதினா சட்னியும் தோசையும் தான் நைட்டுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புதினா சட்னி பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா மார்னிங் ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணி அதுக்கு தொட்டுக்கவும் துவையல் மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 in பர்பஸாகவும் ஆகிடும். மார்னிங்கும் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள். நாளைக்கு டியூஸ்டே வேறு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தா தான் காலையில் நம்ம எழுந்திரிச்சு கோவிலுக்கு போக முடியும். அதுக்காக ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படுக்கணும். இதில் வேறு இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு கால் வலிக்குது, கண்ணிலேருந்து தண்ணியாக வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஸ்கூலுக்கு மட்டம் போட்டாச்சு. வீட்டில் வச்சு சமாளிக்க முடியல. எப்படியும் நாளைக்கு காலையில் துரத்தி விட்டுருணும். சரி தோசை ஊற்றி கொடுத்துலான்னு பார்த்தா ஒன்று இங்கிட்டு முட்டை தோசை கேட்குது, அங்கிட்டு ஒன்று ஆஃப் ஆயில் கேட்குது. சரி எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு தூங்க வச்சுட்டு நம்ம வேலையை முடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கறனால தோசையும் ஒன்றும் வரமாட்டுது. எல்லாம் கிழிஞ்சு வருது. எல்லாத்தையும் ஒன்று கொடுத்து துரத்தி விட்டு எப்படியோ சாப்பிட வச்சாச்சு. அப்புறம் தம்பி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா, அது இந்த பயிர் தான். காலையில் அது ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ரசம் கூட வச்சுக்கலாம். தேங்காய் பால் சாதம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் ரொட்டீன் முடிச்சிருச்சு. டாட்டா பாய். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம்.